ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 38வது நாளுங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஆடு என்ன கண்டிஷனில் இருக்குது, உடல் அமைப்பில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா பார்ப்போம். அது கட்டுறதுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நல்லா வயிறு இறங்கியிருக்குங்க. இப்போ 2 நாளாக அது போடுற இது வந்து புழுக்க வந்து கொஞ்சம் இது மாதிரி போடுதுங்க, கழிகிற மாதிரி போடுது. பாருங்க, நிறைய இப்போலாம் அடிக்கடி வந்து வயிற்று தடவி கொடுக்குது. அந்த வயிற்று அசை வந்து நார்மலாகவே பார்க்க முடியுது. அதனால் அந்த மாதிரி டைமில் தான் அது வந்து கொஞ்சம் பாசம் வருது போல். இந்த மாதிரி தடவி கொடுக்குது. நல்லா அடிக்குதுங்கனால அப்படி வாயில் கடிக்குதான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய பார்க்குது. இப்போலாம் வந்து அதுக்கு பக்கத்தில் போனாவே அதை வந்து தடவி கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து பார்த்திங்களா வயிற்று காட்டு பாருங்கள், தடவி கொடுக்கணுமா அதுக்கு. சரி 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 ஆடா பார்த்தீங்களா, வயிற்றில் பார்த்தீங்களா மூமெண்ட்டு எப்படி தெரியுதுன்ட்டு. இதுக்கெல்லாம் பயங்கரமாக இப்போ கோவம் வருதுங்க. அதை கொஞ்சலனா இல்லைன்னா வந்து சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு உடனே அந்த பக்கம் எடுத்துகிட்டு பேசாமல் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா வந்து பார்த்திங்களா வயிறு அந்த பக்கம் எப்படி பாருங்க துடிச்சது பார்த்திங்களா, அது எப்படி துடிக்குது பாருங்கள் அந்த பக்கம். காலு தாங்க எப்படி துடிக்குது பார்த்தீங்களா, அதோ இதோ இந்த இடத்துல. அடடா, வயிற்றில் அசைவு தெரியுதுங்களா, உள்ளே வந்து நல்லா துடிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அப்படி நல்லா கால் வெளியே முட்டுற அளவுக்கு நல்லாவே துடிச்சிச்சு இந்த இடத்துல. இதெல்லாம் தாங்க முடியல, அந்த வலி தாங்க முடியலனால ஓரமாக வந்து நின்றுக்குது. இப்படி இதுக்கு ரொம்ப பாசமாகவும் எதிர்பார்க்குது. இந்த டைம்லலாம் வந்து நம்ம அதுக்கிட்ட வந்து தடவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குது. பார்த்தீங்களா எப்படி முட்டுதுன்னு, காலு தானே இது. இதோ இதோ முட்டுது பாருங்கள் வீட்டில். அதுக்கு கூசுதா இல்லை வலிக்குதா அது மாதிரி தெரில. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது, நம்மக்கிட்ட சொல்லுது வலிக்குதான் அதுக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓரமாக வந்து ஒதுங்கிட்டு நிற்கிது. அதுங்க நல்லாவே முட்டுது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் போட்டுருங்க. நம்ம வேணும். சரி ஓகே, அதுக்கு நம்ம கொஞ்சம் புளிச்சக்கீரை தண்டு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா சாப்பிடும். நிறைய ஆடு வளர்க்கணும், பண்ணைங்கிற ஆங்கிளில் வளர்க்கலன்னா கூட ஒரு மன திருப்திக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்சம் நிம்மதிக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு பேஷன் மாதிரியோ ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ஆடுகள் வந்து மனுஷங்களோட ஈஸியாக பழகக்கூடிய ஒரு விலங்கு, உயிரினம் எப்படினாலும் சொல்லலாம்.
ப்ளஸ் நம்மளுடைய உணர்வுகளோட கனெக்ட் ஆகும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ பாருங்கள், நல்லா மடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அரவறுப்பு பகுதியும் கொஞ்சம் பெருசாகிடுச்சிங்க. இந்த வால் பகுதியில் வந்து புளியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நாள் நெருங்கிட்டு இருக்கு, ரொம்ப பக்கத்தில் தோணுது. இந்த காம்பு சொரப்பு வந்துருச்சாலும் எனக்கு சரியாக பார்க்க முடியல, கொஞ்சம் முடிதான் அங்கங்கே தெரியுது. இன்னும் பார்க்குறவங்க, இன்னும் தெளிவாக பார்க்குறவங்க பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இதில் இது என்ன எத்தனை நாள் எடுக்கும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நிறைய விஷயமே பார்த்தோம். நானும் உங்களை போல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகுது. அதுக்கு அந்த அசைஞ்சதை குட்டி உள்ள அசைஞ்சதெல்லாம் பார்க்கும்போது நானும் உங்களை போல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய பேர் குட்டி பொண்ணு பார்க்குறதுக்கு. எப்போதும் போல் இணைஞ்சிருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.